ஒரு மனிதர் மருத்துவரை சந்தித்து சொன்னார், எனக்கு எங்கே தொட்டாலும் வலிக்கிறது என்று சொன்னார். அப்படியா, உங்கள் வலது காலை தொடுங்கள் என்று சொன்னார். வலது காலை தொட்ட வலிக்கிறது. உங்கள் இடது காலை தொடுங்கள், வலிக்கிறது ஐயா. உங்களுடைய கையை தொடுங்கள், வலிக்கிறது ஐயா. அப்படியா, உங்கள் தலையை தொடுங்கள், வலிக்கிறது ஐயா. உங்களுடைய வயிற்றை தொடுங்கள், வலிக்கிறது. வித்தியாசமான கேஸாக இருக்கிறது. ஒன்று செய்யுங்கள், நீங்கள் எல்லா டெஸ்ட்டையும் எடுங்கள், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்கேன் எல்லாவற்றையும் எடுத்து விட்டு என்னை சந்தியுங்கள் என்று சொன்னார். 2 நாட்கள் கழித்து அந்த வியாதியஸ்தர் மறுபடியும் மருத்துவரை சந்தித்தார். ஐயா, என் சரீரத்தில் என்ன கோளாறு இருக்கிறது என்று கேட்டார். அப்பொழுது மருத்துவர் சொன்னார், எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்கிறது, கோளாறு ஒன்றும் இல்லை. பிரச்சனை உங்களுடைய ஆள்காட்டி விரலில் நகை சுத்தி இருக்கிறது, அதுதான் பிரச்சனை என்று சொன்னார். பாருங்களேன், நிறைய நேரம் ஒரு சின்ன காரியத்தை நாம் பெரியதாக நினைக்கிறோம். அதை பெரிய காரியமாக நினைக்கிறபடினால்தான் அநேக நஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் காரணம். என்னை கேட்கிற அன்பானவர்களே, சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனத்தை மாத்திரம் சொல்லலை, வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகளை அதை பெரியதாக நாம் பார்க்கிறபடினால்தான் நமக்கு அது நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொண்டு வந்து விடுகிறது. எந்த சூழ்நிலையும் மாற்ற அவர் வல்லவர். வேத புஸ்தகத்தில் ஒரு கேள்வி கேட்கிறது. யோபு 27:12 சொல்லுகிறது, நீங்கள் இத்தனை வீண் எண்ணம் கொண்டிருக்கிறது என்ன? பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அந்த வீணான எண்ணங்கள், வீணான கற்பனைகள், வீணான சிந்தைகள் இதெல்லாம் ஒதுக்கி தூக்கி எறிந்து விடுவோம். ஆண்டவருக்கு முன்பாக எந்த பிரச்சனையும் பெரிதல்ல, ஆண்டவருக்கு முன்பாக எந்த பலவீனமும் பெரிதல்ல. எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். எந்த காரியத்தையும் ஆண்டவர் மாற்ற வல்லவர், அவர் சர்வ வல்லவர் நினைச்சீங்கன்னா, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவராக இருக்கும் போது எல்லா பிரச்சனையும் சிறியதாக தான் இருக்கும். நீங்கள் அப்படி சிந்தியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.